அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாதம் பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும், சிவபெருமானை வழிபடவும் அவருடைய முழு அருளை பெறவும் ஏற்ற வழிபாட்டு நாளாக கருதப்படுவதுதான் பிரதோஷமாகும். இந்த பிரதோஷம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இது தேவர்கள் சிவபெருமானை வழிபட்ட நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நந்தி தேவரின் கொம்புகளுக்கு இடையே நம்முடைய பரம்பொருள் எம்பெருமான் சிவபெருமானை காட்சி தருவதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டில் வரும் அனைத்து பிரதோஷங்களில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு சிவலோகத்தில் இடம் கிடைக்குமாம். பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து தியானிப்பது சகல தெய்வங்களையும் வழிபட அனைத்து பலன்களையும் நமக்கு கொடுக்கும். பங்குனி மாதத்தில் வரும் அனைத்து திதிகளும் சிறப்பு வாய்ந்ததாகும். அதுவும் இந்த ஆண்டு பங்குனி மாதத்தின் துவக்கத்திலேயே பிரதோஷம் வருகிறது. இந்த ஆண்டு பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் வரும் பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் ஆகும். பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷமானது மாபெரும் சிறப்பு மிக்கதாக இருக்கின்றன. பிரதோஷ காலம் என்பது சிவபெருமானை வழிபடுவோருக்கு உரிய காலமாகும். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் அளவிட முடியாத அளவிற்கு புண்ணிய பலன்களை தரக்கூடியது பிரதோஷ விரதமாகும். அனைத்து பிரதோஷங்களும் மிகவும் முக்கியமானது என்றாலும் மிகவும் போற்றப்படுவது சனி பிரதோஷமாகும். சனிக்கிழமை தவிர மற்ற கிழமைகளில் வரும் பிரதோஷங்களும் ஒவ்வொரு வகையிலும் சிறப்பு பெறுகின்றன. இவற்றின் பலன்களும் வேறுபடுகின்றன. முக்கியமாக எப்படி இந்த தேய்பிறை பிரதோஷம் மாபெரும் சிறப்பு மிக்கது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிவபெருமானை அனைவரும் மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வரும். இந்த பிரதோஷத்தன்று இந்த வேளையில் கோவிலில் சொல்லப்படும் மந்திரங்கள் சிவநாமங்களை காதால் கேட்டால் கூட கர்ம வினைகள் பாவங்களில் இருந்து விமோசனம் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் நடக்கும் அபிஷேகத்திற்கு தேவையான தயிர், பால், பன்னீர், அரிசி மாவு போன்ற பொருட்களை வாங்கி தருவது நல்லது. வில்வம், நந்திக்கு அருகம்புல் மாலை ஆகியவற்றை வாங்கி தருவதனால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான தொல்லைகளில் இருந்து விடுபட வழி பிறக்கும். இந்த நாளில் இளநீர், பால் கொண்டு அபிஷேகம் செய்வதும் தும்பைப்பூ மாலை அணிவித்தலும் சிவபெருமானை மனம் மகிழ்ந்து சகல விதமான தோஷங்களிலிருந்து விடுபட முடியும். பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவநாமங்களை உச்சரிக்க வேண்டும். தேய்பிறையில் வரும் பிரதோஷம் என்பதனால் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள், தடைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வேண்டிக் கொள்ளலாம். திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம், வறுமை விலகும், வெற்றிகள் கிடைக்கும், காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது பிரதோஷ வழிபாட்டின் மாபெரும் சிறப்பு மிக்கது. பிரதோஷம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் நமக்கு ஞாபகத்திற்கு வருவார். சிவன் பெயரை உச்சரித்தாலும் அல்லது மனதில் நினைத்தாலும் அனைத்து தீவினைகளும் கண்டிப்பாக நீங்கும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் சிவனுக்குரிய பிரதோஷ தினங்கள் வருகின்றன. இதில் பங்குனி மாதத்தில் வருகின்ற பிரதோஷ தினத்தின் சிறப்புகள் அனைத்தையும் மிஞ்சும். அன்று சிவனை வழிபடுவதனால் உண்டாகும் பலன்கள் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பங்குனி மாதத்தின் ஆன்மீக சிறப்புகள் மிகுந்த மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் அனைத்து திதி தினங்களும் இறை வழிபாடு, பூஜைகள், உற்சவங்கள் செய்வதற்கு ஏற்றதாக இருப்பதனால் பல கோவில்களில் விழாக்களும் வைபவங்களும் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும். அப்படியான பங்குனி மாதத்தில் வரும் இந்த பிரதோஷம் சிறப்பான ஒரு தினமாகும். அதில் பங்குனி மாதத்தில் இந்த தேய்பிறை பிரதோஷம் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானுக்குரிய நாட்களில் இருப்பது சிறப்பு மிக்கது. இந்த பங்குனி மாத பிரதோஷ தினத்தன்று பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அருகில் உள்ள சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று சோம சூக்த பிரதட்சணம் வணங்க வேண்டும். பிறகு நந்திபெருமானுக்கும் மற்றும் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கும் பால், பன்னீர், தேன், தயிர் போன்ற
அபிஷேக பொருட்களை தானம் தந்து பிரதோஷ வேளையில் பூஜையில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பின்பு பார்வதி தேவியை வணங்க வேண்டும். நவகிரக சன்னதியில் இருக்கும் சந்திர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சாற்றி தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். வழிபாடு முடிந்ததும் உங்கள் சக்திக்கு ஏற்ற அளவில் பக்தர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானம் வழங்க வேண்டும். இந்த முறையில் இன்றைய பங்குனி மாத பிரதோஷத்தில் சிவபெருமானை வணங்குவதனால் உங்களுக்கு சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும், மனக்கவலைகள் செஞ்சலங்கள் நீங்கி மனோபலம் உண்டாகும், தாயாருக்கு ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும், சிவனருள் கிடைக்கப்பட்டு வாழ்வில் உங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியது அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். கண்டிப்பாக சிவபெருமானை இந்த பிரதோஷ வேளையில் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு இந்த நாட்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். சிவபெருமானை மனதில் நினைத்து வேண்டுபவர்களுக்கு எண்ணிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். குறிப்பாக திருமணமாகாமல் தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பங்குனி மாத பிரதோஷத்தில் சிவனின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மங்களகரமான நாளாக இருக்கின்றன. பங்குனி உத்தரத்தோடு இந்த நாளில் நந்திக்கு 9 வகை திரவிய அபிஷேகம், தீப வழிபாடு மற்றும் வில்வ அர்ச்சனைகள் செய்வது கிரகதோஷங்களை நீக்கி முன் ஜென்ம பாவங்களை போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் சிறப்பான திருமண யோகத்தையும் தரும். குறிப்பாக மாலையில் நடைபெறும் பிரதோஷ பூஜை அனைத்து தடைகளையும் நீக்கி சிவன் அருள் சகல சம்பத்துகளையும் அருளும். பங்குனி மாதம் அனைத்து தெய்வங்களையும் சிவனை வழிபட்டு வரம் பெறும் மாதமாக கருதப்படுகிறது. பங்குனி மாத பிரதோஷத்தில் சிவ வழிபாடு கிரகதோஷங்களால் ஏற்படும் தீமைகளை குறைத்து பஞ்சமா பாதகங்களையும் நீங்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் நந்தீஸ்வரருக்கு 9 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்வது வழக்கம். பிரதோஷ நாள் சிவாலயங்கள் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் சொந்த வீடு அமையும் யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். துவாதசியுடன் திரியோதசி சேரும் திவ்ய பிரதோஷ நாளில் சிவனையும் நந்தியையும் தரிசித்தால் முன் ஜென்ம பாவங்கள் கண்டிப்பாக விலகும். பங்குனி மாத பிரதோஷத்தில் சிவனை வழிபடுவது வாழ்வில் சுகமான நிலையை நமக்கு ஏற்படுத்தி தரும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.